Chapter 7, 1 mark exercise 7.10. Question number 7 and 8 கான solution. Question number 7, the slope of the line normal to the curve f of x equal to 2 cos 4x at x equal to pi by 2 is என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of x equal to 2 cos 4x என்ற வளைவரைக்கு x equal to pi by 12 இல் செங்கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கணும். slope of the line normal to the curve, இந்த கர்வுக்கு நார்மல், அதாவது பர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் இருக்கக்கூடிய லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். செங்கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கணும். செங்கோட்டின் சாய்வுனா எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். செங்கோட்டின் சாய்வு m2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா -1/m1, அதாவது -1 தொடுகோட்டின் சாய்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். இதை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிப்பதற்கு f of x கொடுத்துருக்காங்க, f dash of x கண்டுபிடிப்போம். x equal to pi by 2ல அதுக்கு ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f of x கொடுத்துருக்காங்க, என்னன்னா 2 cos 4x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். f dash of x equal to 2 into cos 4x அப்படின்னா minus sin 4x, 4 வரும் plus 4 into ஒரு 4, ஏன்னா 4x x இருக்க வேண்டிய இடத்துல 4xனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லோப்பு அட்டு x equal to pi by 12. pi by 12ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது, அதில் கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பு இப்போ 4 2 8 இருக்குது, அப்புறம் மைனஸ் வேறு இருக்குது. சைன் 4 எக்ஸுக்கு பதிலாக pi by 12 போடுறோம். pi by 12 4 டேபிள் வந்து 3 டைம்ஸ் வந்துடுது, ஈக்குவல் டு -8 இன்ட்டு சைன் pi by 3 எவ்வளவு, சைன் 60 டிகிரி √3/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 2 அடிச்சிட்டோம்னா எத்தனை அப்படின்னா 4, இப்போ -4√3 கிடைக்குது. இது வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட், தொடுகோட்டின் சாய்வு. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்ங்கிறது இந்த -4√3. இதில் இந்த ஸ்லோப் ஆஃப் நார்மல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் நார்மல் டு த கர்வ், அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் செங்கோட்டின் சாய்வு. ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்ன வரும், -1 ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சாய்வு வரும். அப்போ -1 -4√3 அப்படின்னு கிடைக்குது. மைனஸும் கேன்சல் ஆகிடுது. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 1/4√3 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் ஆன்சரில் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுவோம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர், பகுதி விகிதமுறை என்னாக மாற்றுறோம். இப்போ √3 மேலே வந்துடுது, டிவைடட் பையில் 4 √3 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 3. இப்போ என்ன கிடச்சிருது, √3/12 கிடச்சிருது. இப்போ இந்த ஆன்சருக்கான இருக்குது. இதுதான் இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை இந்த கணக்குக்கு. ஆனால் பார்த்தோன்னே 4√3 இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. மைனஸும் கிடையாது, அது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ப்ளஸும் கிடையாது, 1/4√3 இருக்கணும். அது இல்லாதனால √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணி நம்ம இந்த தேர்ட் ஆன்சர் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிரும். இது சம் நம்பர் 7. அடுத்தது 8th சம். 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேஞ்சன்ட் டு த கர்வ் y² - xy + 9 = 0 இஸ் வெர்டிகல் வென், அதாவது இந்த வளைவரையின் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும். டேஞ்சன்ட் வந்து எப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும், வெர்டிகலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிப்போம். அதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிவன் என்ன கொடுக்குறாங்க, y² - xy + 9 = 0. இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும் நமக்கு, y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dy/dx மைனஸ் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx மைனஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்புறம் ப்ளஸ் 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இது வந்து dy/dx கண்டுபிடிப்போம். ரெண்டுலேயுமே dy/dx இருக்குது, காமனாக எடுப்போம். dy/dx காமனாக எடுத்துட்டோம்னா 2y - x வந்துடும். இந்த -y அந்த பக்கம் அனுப்பிடுவோம், ஈக்குவலுக்கு அப்புறம் போனால் +y. இப்போ இதுலேருந்து dy/dx ஈக்குவல் டு என்ன ஆகிடும், y/2y - x அப்படின்னு கிடைக்குது. என்ன கேட்டாங்க, பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் என்ன ஆகும். பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் செங்குத்து தொடுகோடு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த dy/dx இது இருக்கு, அது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கப்போ கிடைக்கும். இன்ஃபினிட்டின்னு போடாமல் நம்ம என்ன கிடைக்கும், 1/0 போடுவோம். பர்பெண்டிகுலர் இருக்குன்னா அது என்ன அர்த்தம், ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ 1/0 அப்படின்னு எடுத்துக்கோம். dy/dx என்னது, 1/2y - x = 1/0. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 இந்த பக்கம் வந்து
LHS 0 ஆகிடும். அந்த பக்கம் 2y மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கிடைக்குது. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு நம்ம இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ தான் எல்லாத்தையும் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஒய்யை கண்டுபிடிப்போம். எக்ஸை வந்து 2yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1ல் திஸ் இம்ப்ளைஸ் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2y, இன்னொரு ஒய் வேறு இருக்குது, ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0, ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 9 அந்த பக்கம் போனால் -9. அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -9, மைனஸும் கேன்சல் ஆகிடுது. இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கும்போது டேஞ்சன்ட் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்பர் 4. 4th ஆப்ஷன் வந்து கரெக்டு. இது சம் நம்பர் 8. இந்த வீடியோவில் 2 சம் பார்த்துருக்கோம். இது பர்பண்டிகுலர், அதாவது எப்போ வந்து பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட் வந்து எப்போது வெர்டிகலாக இருக்கும் இந்த கர்வுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒய்யோட இந்த வேல்யூக்குன்னு. இந்த சம்லையும் அதே மாதிரி தான் கேட்டாங்க. ஆனால் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் வந்து டேஞ்சண்டோட ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதை பர்பண்டிகுலராக மாற்றி போட்டிருக்கோம். இது எக்ஸசைஸில் 7 and 8. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.